வங்காளதேசத்தில் அரசாங்க பணிகளுக்கான ஒதுக்கீட்டு முறைக்கு எதிரான மாணவர் போராட்டம் தீவிரமடைந்து வருவதை தொடர்ந்து டாக்காவில் உள்ள மலேசிய மாணவர்களை தாயகம் அழைத்து வருவது குறித்து விஸ்மா புத்ரா ஆராய்ந்து வருகிறது. டாக்காவில் மிக அண்மைய நிலவரம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அங்கிருக்கும் மலேசியர்கள் பாதுகாப்பாக இருப்பதும் உள்நாட்டு அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக மாணவர்கள் பாதுகாப்பு கருதி டாக்காவில் உள்ள மலேசிய தூதரகத்தில் ஒன்று கூடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடங்களுக்கு செல்ல வேண்டாம் எனவும் உதவிகளை பெற டாக்காவில் உள்ள மலேசிய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அவர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். முன்னதாக வங்காளதேசத்தில் அரசாங்கத்துறை வேலைகளுக்கான ஒதுக்கீட்டு முறையை எதிர்த்து வெடித்துள்ள மாணவர் போராட்டத்தில் இதுவரை குறைந்தது 16 பேர் கொல்லப்பட்டனர். தலைநகர் டாக்காவில் நேற்று மட்டும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு படை வீரர்களுடன் மோதலில் ஈடுபட்டனர். போராட்டத்தை தணிக்க இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 1971 ஆண்டு பாகிஸ்தானிடமிருந்து விடுதலை பெறும் போரில் பங்கேற்ற வீரர்களின் குடும்பங்களுக்கு 30 விழுக்காடு அரசாங்க வேலைகளை ஒதுக்குவதை உடனடியாக நிறுத்துமாறு மாணவர்கள் கோரி வருகின்றனர். MACC எனும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணைக்கு வழிவிடும் வகையில் விடுமுறையில் செல்ல HRD காப் மனிதவள மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டத்து ஷாஹுல் ஹமீத் தாவூத் முன்வந்துள்ளார். தாம் இல்லாத நேரத்தில் மனிதவள மேம்பாட்டுக் கழகம் தொடர்ந்து சீராக இயங்கும் எனவும் அதன் சேவைகளில் இடையூறு ஏற்படாமல் இருப்பது உறுதி செய்யப்படும் எனவும் ஷாஹுல் கூறியுள்ளார். இதுநாள் வரை தமக்கு ஆதரவு வழங்கிய அனைத்து தரப்பினருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். முன்னதாக HRD காப் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தேசிய கணக்காய்வாளர் கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து HRD காப் நிறுவனத்திற்கு எதிராக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தில் புகார் செய்யுமாறு மனிதவள அமைச்சின் தலைமை செயலாளரை தாம் பணித்துள்ளதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. Just watch me. Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. இணைய பகடிவதை குற்றங்களுக்கு மேலும் கடுமையான தண்டனையை அரசாங்கம் விரைவிலேயே அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று வெள்ளிக்கிழமை நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் அது குறித்து விசாரிக்கப்படும் என உள்துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியான் இஸ்மாயில் தெரிவித்திருக்கிறார். இணைய பகடிவதையை ஒரு கடும் குற்றமாக கருதி அதற்கேற்ற தண்டனையை வழங்க வேண்டும். சமூக ஊடக பிரபலம் ஏஷா எனும் ராஜேஸ்வரி மரணம் தொடர்பில் கைதான பெண்ணுக்கு நீதிமன்றம் வெறும் 100 ரிங்கிட் அபராதம் விதித்தது ஏற்புடையதாக இல்லை என்ற கருத்தை டத்துஸ்ரீ சைஃபுடினும் பகிர்ந்து கொண்டார். அது போன்ற குற்றங்களுக்கு மென்மையான தண்டனை வழங்குவது மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் தவறான செய்தியை உணர்த்திவிடக்கூடும் என்றார் அவர். அதிகரித்து வரும் இணைய பகடிவதை சம்பவங்களை கையாள புதிய சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டிய தேவை குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக முன்னதாக கூறப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆட்டிசம் குறைபாடு கொண்ட 6 வயது சிறுவனை அடித்து எட்டி உதைத்த சந்தேகத்தின் பேரில் குழந்தைகள் காப்பகத்தைச் சேர்ந்த ஆசிரியர் கைதாகியுள்ளார். அச்சிறுவனின் தந்தை புதன்கிழமை கொடுத்த புகாரின் அடிப்படையில் அம்பாங்கில் உள்ள வீட்டில் வைத்து 32 வயது அந்நபர் கைது செய்யப்பட்டார். சரமாரியாக அடித்து உதைத்ததோடு மட்டுமல்லாமல் நாற்காலியிலிருந்து விழும் அளவுக்கு அவனை ஆசிரியர் தரதரவென இழுத்ததும் தொடக்க கட்ட விசாரணையில் அம்பலமானது. கையில் கடிக்கப்பட்ட தழும்பும் கண்டறியப்பட்டது. அச்சம்பவத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறிய விசாரணை தொடர்ந்து நடைபெறுவதாக புட்டாலிங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஷாருல் நிசாம் ஜாஃபார் கூறினார். 2001 சிறார் சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. சாலையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிக் கொண்டு போலி கைத்துப்பாக்கியை ஒத்திருக்கும் பொருளை காட்டியதன் பேரில் கோலத்திரங்கானுவில் ஆடவர் கைதாகியுள்ளார். உணவக பணியாளரான 26 வயது அந்நபர் நேற்று பிற்பகல் 1:30 மணி அளவில் ஜலான் சுல்தான் மாமூட்டில் உள்ள கடையொன்றில் கைது செய்யப்பட்டார். முன்னதாக பேஸ்புக்கில் வைரலான வீடியோ தொடர்பில் பொதுமக்கள் கொடுத்த புகார் அடிப்படையில் மாவட்ட போலீஸ் தேடுதல் வேட்டையை தொடங்கியதாக கோலத்திரங்கானு போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார்.
கைதான நபரிடமிருந்து கருப்பு நிற போலி கைத்துப்பாக்கியும் ஹோண்டா C70 மோட்டார் சைக்கிளும் பறிமுதல் செய்யப்பட்டன. அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் குப்பை தொட்டியிலிருந்து அந்த போலி கைத்துப்பாக்கியை கண்டெடுத்ததாக அவ்வாடவர் ஒப்புக்கொண்டுள்ளார். சபாவைச் சேர்ந்த அந்நபர் சம்பவத்தின் போது போதைப்பொருள் உட்கொண்டிருந்ததும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. குடும்ப வன்முறை தொடர்பில் ஏற்கனவே குற்றப்பதிவை கொண்டுள்ள அவ்வாடவர் 1960 சுடும் ஆயுதங்கள் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறார். பினாங்கு பத்துமாவோங்கில் வெளிநாட்டு பெண்ணொருவர் அடுக்குமாடி வீட்டில் கத்திக்குத்து காயங்களுடன் இறந்து கிடந்தார். புதன்கிழமை இரவு இரத்த வெள்ளத்தில் அவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அடுக்குமாடி குடியிருப்பின் 3வது மாடியின் நடைபாதையில் இறந்து கிடந்த 30 வயது மதிக்கத்தக்க அப்பெண்ணின் கழுத்து, நெஞ்சு மற்றும் கால்களில் கூர்மையான ஆயுதத்தால் குத்தப்பட்ட காயங்கள் இருந்தன. உடனடியாக துப்பு துலக்கிய போலீஸ் மியான்மர் நாட்டைச் சேர்ந்த 34 வயது சந்தேக நபரை அடையாளம் கண்டு தீவிரமாக தேடி வருகின்றது. அந்நபர் அந்த அடுக்குமாடி வீட்டில் அப்பெண்ணுடன் ஒன்றாக வசித்து வந்த அவரின் கணவர் என நம்பப்படுகிறது. குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது.